ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ஏஜிஸ் கிச்சன். காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் அரேபியன் மந்தி பிரியாணி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மந்தி பிரியாணி பண்ணுறதுக்கு 1.5 கிலோ சிக்கனை இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கணும். நம்ம 1 கிலோ அரிசி போடுறோம், அதுக்கு 1.5 கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கோம். மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமாக போட்டால் போதும். இதுக்கு உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு. அப்புறம் நம்ம அதுக்கு தேவையான அளவு அப்புறம் சேர்த்துக்கலாம். மந்தி பவுடர் ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம், அது 1.5 ஸ்பூன் சேர்த்தா போதும் இப்போதைக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 லெமனை ஜூஸை மட்டும் அதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் அதோடு சேர்த்துட்டு அப்படியே பிரட்டி வச்சுருவோம். இதை அப்படியே 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருவோம். அது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும் 10 நிமிஷம். இது ஊறுற வரையும் மற்றதை ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு சின்ன சட்டி வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிடுங்க. முந்திரியும் பாதாமும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். கிஸ்மிஸ் பழம் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே அப்படியே எடுத்துடலாம். கொஞ்சம் விட்டுட்டோம்னா தீஞ்சு போயிடும். அது கரெக்டானது பார்த்து எடுத்துடணும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு 50 கிராம் பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணிவிட்டு அதை பொன்னிறமாக அப்படி பொரித்து எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் இந்த கலர் வந்தோன்னே அப்படியே எடுத்துருவோம், தீஞ்சிடக்கூடாது. இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சுருவோம். இது நமக்கு இப்போ தேவையில்லை, லாஸ்ட்டில் தான் தேவை. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ மந்தி பிரியாணி தாளிக்கிறதுக்காக எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு தக்காளிலாம் தேவையில்லை. பெரிய வெங்காயம் ஒரு 150 கிராம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகா, காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் போடணும், மிளகாத்தூள்லாம் சேர்க்கக்கூடாது. இந்த பிரியாணிக்கு பாஸ்மதி அரிசி தான் நல்லாயிருக்கும். அது 1 கிலோ வாங்கியிருக்கோம் இன்றைக்கி. 1 கிலோ அரிசி, ஒரு 1.5 கிலோ சிக்கன் போட்டு இப்போ பண்ணுறோம். இப்போ பிரியாணி தாளிச்சிக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 150 கிராம் எண்ணெய் ஊற்றிக்காங்க. ஐம்பது கிராம் வெண்ணெய் போட்டுக்கலாம். இது அப்படியே காயட்டும். இப்போ இது தாளிக்கிறதுக்கு 4 பட்டை, 3 ஏலக்காய், ஒரு 5 கிராமு, 1 ஸ்பூன் மிளகு, கல்பாசி கொஞ்சம், ஜாதிபத்திரி 2 பூ, மராட்டி மொக்கு ஒரு 2 இது போட்டுக்கலாம். ஜாதிக்காய், காஞ்ச லெமன். காஞ்ச லெமன் தான் இந்த சாப்பாட்டுக்கு வாசனையே கொடுக்கும். நான் வீட்டிலே காய போட்டு வச்சுருந்தேன் லெமன். உங்களுக்கு கடையில் கிடைக்கலன்னா வீட்டிலே காய போட்டு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் அப்படியே தாளிச்சிக்கலாம். அடுத்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 மிளகா போடுறேன், பெரிய மிளகா இருந்ததுனால. சின்ன மிளகாய் இருந்தால் ஒரு 5 சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம், 150 கிராம் பெரிய வெங்காயம். அது அப்படியே வதங்கட்டும்.
இந்த அளவு வதங்கினா போதும். அடுத்து நம்ம ஊற வச்ச சிக்கனை அதோட சேர்த்துருவோம். சிக்கன் எல்லாத்தையும் அதோட போட்டு சிக்கனை சேர்த்து கொஞ்சம் 2 வதக்கிட்டு இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு ரொம்ப இஞ்சி பூண்டுலாம் தேவையில்லை, ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். அதை அப்படியே நல்லா வதக்கி எடுத்துருவோம். கொஞ்சம் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி இதோட சேர்த்துடலாம். இப்போ 1 பங்கு அரிசினா 1.5 பங்கு தண்ணி. இந்த படியில் 1 படி அரிசி எடுத்தேன், 1.5 படி தண்ணி ஊற்றிடலாம். அரிசிக்கு தேவையான தண்ணியெல்லாம் இதில் ஊற்றிட்டோம். இப்போ சிக்கன் வந்து ஒரு அரை வேக்காடு இதில் வேக வச்சுருவோம். அப்படி நல்லா கிளறிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும் சிக்கன். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. ஒரு பாதி வேக்காடு வெந்தால் போதும். ஏன்னா திரும்ப நம்ம இந்த சிக்கனை வறுத்து எடுப்போம், அதனால் இந்த அளவு வெந்தால் போதும். இதை அப்படியே தனியாக எடுத்துடலாம். சிக்கன் பீஸ் எல்லாம் தனித்தனியாக எடுத்து ஒரு தட்டில் அப்படியே வச்சுருவோம். இப்போ பிரியாணிக்கு தேவையான மந்தி மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் மந்தி மசாலா இதோட சேர்த்துருவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு டேஸ்ட்டு பார்த்து போட்டுக்கோங்க. மல்லி இலையும் புதினா இலையும் இப்போ சேர்த்துடணும். தாளிக்கக்கூடாது, இந்த தண்ணியில் தான் சேர்க்கணும். இதை அப்படியே கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மந்தி பவுட்ரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். அடுத்து உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கலர் பவுட்ரு நான் போடுறேன், உங்களுக்கு வேணான்னா அது போட வேணாம். நான் வீடியோக்காக தான் போடுறேன். நான் வீட்டில் செய்யும் போதெல்லாம் கலர் பவுட்ரு சேர்க்க மாட்டேன். ஒரு அரை பழம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது, எண்ணெயிலே தான் இதை வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணணும். எண்ணெய் சேர்த்துடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அது அப்படியே ஒரு பேஸ்ட் ஆட்டம் எடுத்துக்கலாம். எடுத்து சிக்கன் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் அப்படியே அந்த சிக்கன் ஊறணும். இப்போ சிக்கனை எடுத்து நல்லா அப்ளை பண்ணிடுவோம். இந்த மசாலா தான் இந்த சிக்கனுக்கே டேஸ்ட்டு. நல்லா அதை அப்படியே தடவிட்டு எல்லா சிக்கன்லையும் இந்த மாதிரி தடவி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருவோம். இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி சேர்த்துடலாம். அதோட அரிசியை வந்து ஒரு 1/4 மணி நேரம் தான் ஊற வைக்கணும். ரொம்ப ஊற வச்சிட்டோம்னா சாப்பாடு நீளமாக வராது, உடஞ்சிரும். 1/4 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுட்டு அதோட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப கிளறக்கூடாது. அரிசி சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கிண்டிட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். அடுத்து நம்ம சிக்கனை வறுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே சிக்கன் ஒரு 2 பீஸாக போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப எண்ணெய் தேவையில்லை, அதுக்கு கொஞ்சமாக ஊற்றினா போதும். வீட்டில் ஓவன் இருந்தால் கூட அது கூட நம்ம அதில் வச்சு கூட ஹீட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஓவனில் வைக்கலை.
எண்ணெயிலே பொரித்து காட்டலான்ட்டு. ஏற்கனவே வெந்த சிக்கன் தான், கொஞ்சம் வெந்தால் போதும். எல்லா சிக்கனையுமே இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பிரியாணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு வாசனையோடு அது கொதிச்சுக்கிட்டு இருக்கு. தண்ணி கொஞ்சம் வற்றி வரணும். லைட்டாக கிளறிட்டு அப்படி மூடி வச்சுருவோம். இப்போ தண்ணிலாம் நல்லா வற்றிருச்சு. இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். நல்லா கிளறிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருவோம் அடுப்பை. இது அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி மட்டன்லேயும் பண்ணலாம். மட்டனை விட சிக்கன் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்கன் மந்தி பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம வெங்காயம், பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாமே வறுத்து வச்சதெல்லாம் அதோட சேர்த்துருவோம். மேலாக அப்படியே தூவி விடலாம். இப்போ வறுத்து வச்ச சிக்கனை அது மேலே வச்சிடலாம். அப்படியே ஒவ்வொரு துண்டுகளாக மேலே அப்படியே வச்சிடலாம். நடுவில் மட்டும் கொஞ்சம் இடம் விட்டுறலாம். சுற்றி வச்சுருவோம். இப்போ சிக்கனை வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு கிண்ணத்தில் 2 நெருப்பு ரெடி பண்ணி கங்கு வளர்த்துக்கலாம். கங்கு வளர்த்துட்டு அதில் வச்சுருவோம். அப்படியே இதோட வாசனை தான் பயங்கரமாக இருக்கும் இந்த பிரியாணியில். கொஞ்சமாக நெய் விட்டுறலாம். அதில் நெய் விட்டதுக்கப்புறம் நல்லா புகை வரும். அந்த புகையை வெளியே போக விடாமல் அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். அந்த வாசனை தான் நல்லாயிருக்கும். மேலே ஒரு வெயிட் எடுத்து வச்சிடலாம். தண்ணி ஊற்றி வெயிட் வச்சிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சிக்கன் மந்தி பிரியாணி. பிரியாணி சும்மா அடிப்பொலியாக வந்திருக்குங்க. ஸ்மெல் இருக்கே, ஆஹா, செம்ம சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும். இந்த பிரியாணியோட டெக்ஸ்டரு, ரைஸு, சிக்கனு எல்லாமே 100% சூப்பராக வந்திருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும். வேறு என்ன, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆலில் போட்டுக்கோங்க. அப்புறம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அவ்வளோதான். பாய் பாய்.